காதல் திருமணம் செய்து கொண்ட ஒரு பெண்ணின் வாழ்க்கை எப்படி மாறும் என்பதை யாரும் முன்கூட்டியே சொல்ல முடியாது. என் பெயர் மலர். 5 வருட காதலுக்குப் பிறகு நான் அருணை திருமணம் செய்தேன். இருவரும் வேறு ஜாதி என்பதால் என் பெற்றோர்களும் உடன் பிறந்தவர்களும் என்னை முற்றிலுமாக ஒதுக்கிவிட்டார்கள். இனி உனக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் அருண் என்னுடன் இருக்கிறான் என்ற தைரியம் மட்டும் என் மனதில் இருந்தது. அருணின் வீட்டில் எங்களை ஏற்றுக்கொண்டார்கள். திருமணமான முதல் 2-3 நாட்கள் நன்றாகத்தான் இருந்தது. என் மாமனார் கோவிந்தன் அதிகமாக பேச மாட்டார். நல்ல மனிதர். யார் தவறு செய்தாலும் தட்டிக் கேட்பவர். ஆனால் அந்த வீட்டில் என் மாமியார் லட்சுமியின் ஆட்சிதான் நடந்தது. வெளியில் இருந்து பார்த்தால் சாந்தமான பெண்ணாகத் தெரிவார். நீயும் எனக்கு ஒரு மகள்தான்மா என்று அக்கறையாக பேசுவார். என் நாத்தனார் பிரியா கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்தாள். ஆனால் லட்சுமி அம்மாள் எங்கள் திருமணத்தை ஏற்றுக்கொண்டாலும் வீட்டில் வயதுக்கு வந்த பெண் இருக்கும்போது இப்போது உங்கள் இருவருக்கும் திருமணம் தேவையா? கொஞ்ச நாள் பொறுத்திருக்கலாம் அல்லவா என்று என்னிடம் மட்டும் அப்பப்போ குத்திக் காட்டுவது போல பேசுவார். அருண் இருக்கும்போது என்னை அன்பாக கவனிப்பது போல் நடந்து கொள்வார். ஆரம்பத்தில் எனக்கு இது அதிர்ச்சியாக இருந்தது. அன்று இரவு எல்லா வேலைகளையும் முடிப்பதற்கு இரவு 11 மணி ஆகிவிட்டது. அறைக்குள் சென்றதும் அருண் என்னை இறுக அணைத்துக் கொண்டார். என்னடி உள்ளே வருவதற்கு உனக்கு இவ்வளவு நேரமா? வீட்டில் எல்லா வேலையும் அம்மாதான் பார்க்கிறாங்க, நீ சின்ன சின்ன ஹெல்ப் தானே பண்ற, சீக்கிரமா ரூமுக்குள்ள வரலாம் இல்லையா என்று அவர் என் காதோரத்தில் கிசுகிசுத்தார். அந்த நிமிடம் பொறுமையை இழந்த நான் அவரிடம் கடுமையாக நடந்து கொண்டேன். என்னை இறுக அணைத்திருந்த அவருடைய கையை பிடித்து தள்ளிவிட்டு 2 அடி விலகிச் சென்றேன். என்னாச்சு மலர்? ஏன் கோபமாயிருக்கிறாய் என்று கேட்டார். நான் நடப்பதைச் சொன்னால் அவர் ஏற்றுக்கொள்வாரா என்று தெரியவில்லை. அதனால் அமைதியாக நின்றேன். உடம்பு சரியில்லையா? ஏன் ஒரு மாதிரி இருக்கிறாய் என்று கேட்டார். உடம்பு எல்லாம் சரியாகத்தான் இருக்குதுங்க, ஆனால் மனசுதான் சரியில்லை என்று நான் கூறியதும் உன் பெற்றோர்களின் ஞாபகம் உனக்கு வந்துவிட்டதா மலர்? நிச்சயம் நான் உன்னை நன்றாக பார்த்துக் கொள்வேன். நீ என்னை நம்பலாம் என்று அவர் அன்பாக பேசினார். அவரின் இந்த அன்புக்கு முன்னால் அவர் அம்மா செய்யும் அந்த இழிவான காரியத்தைச் சொல்லி அவரை காயப்படுத்த வேண்டாம் என்று நினைத்தேன். அதனால் அப்போது எதுவும் சொல்லாமல் அமைதியாகிவிட்டேன். அவரும் என் மனநிலையை புரிந்து கொண்டு நிச்சயம் எல்லாம் சீக்கிரம் சரியாகிவிடும், நீ எதையும் நினைத்து கவலைப்படாதே, மலர் ரெஸ்ட் எடுவா என்று என்னை அழைத்து கட்டிலில் படுக்கச் சென்றார். அவர் நல்ல அசதியில் தூங்கிவிட்டார். ஆனால் எனக்கு தூக்கமே வரவில்லை. என் மாமியார் அருண் முன்னால் என்னை நன்றாக கவனித்துக் கொள்வது போல் நடிக்கிறார். ஆனால் உண்மையில் நான் இந்த வீட்டுக்கு வந்த வேலைக்காரி என்பதைப் போலத்தான் நடத்துகிறார். என்னை மருமகளாக அவர்கள் முழு மனதோடு ஏற்றுக்கொள்ளவில்லை. இதை நான் எப்படி அருணிடம் சொல்வேன் என்ற வருத்தம் என் கண்களில் இருந்து கண்ணீராக வழிய ஆரம்பித்தது. இரவு சரியாக தூங்காததால் காலையில் எழுந்து கொள்வதற்கு சற்று நேரமாகிவிட்டது. அருணும் என்னை எழுப்பவில்லை. அசதியாக தூங்குகிறாள், தூங்கட்டும் என்று விட்டுவிட்டார். ஆனால் திடீரென எனக்கு முழிப்பு தட்டியதும் மணியை பார்த்தேன். மணி ஆகிவிட்டது. அச்சச்சோ, மாமியார் என்ன சொல்லப் போறாங்களோ என்ற பதட்டத்தில் அவசரமாக கிளம்பி ரூமை விட்டு வெளியே சென்றேன். அங்கே எல்லோரும் காப்பி குடித்துக் கொண்டிருந்தார்கள். சாரியத்தை இன்று கொஞ்சம் நேரமாகிவிட்டது என்று நான் கூறியதும், அதனால் என்னமா, புதுசா கல்யாணம் ஆகியிருக்கு, கொஞ்சம் முன்ன பின்ன ஆகத்தான் செய்யும், ஒன்னும் பிரச்சனை இல்லை, உனக்கு சேர்த்து டீ போட்டிருக்கேன், வா வந்து டீ குடி என்று அவர்கள் பாசமாகச் சொல்வது போல் கூறினார்கள். ஆனால் அவர்கள் கண்களில் இருந்த கோபத்தை நான் பார்த்தேன். நான் நினைத்தது போலவே அருண் ஆபீஸ் சென்றதும் என்னை கோபத்தோடு திட்ட ஆரம்பித்தார்கள். நீ என்ன பெரிய மகாராணியா? அம்மா சீக்கிரமா எழுந்து வந்து வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு ஒரு டீ போட்டு கொடுக்கணும்,
வீட்டில் உள்ள உன்னை விட சின்ன பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணு காலேஜ் போகும். அப்படிங்கிற அக்கறை எல்லாம் உனக்கு இல்லையா? புதுசா திருமணம் ஆனா உன் புருஷனை விட்டு உன்னால எந்திரிக்க முடியலையா என்று வாய் கூசாமல் பேச ஆரம்பித்தார்கள். என் மாமனார் முன்னாடி அப்படி பேசியது எனக்கு கூச்சமாகவும் அவமானமாகவும் இருந்தது. என் மாமனார், ஏய் லட்சுமி, என்ன சின்ன பொண்ணுகிட்ட போய் எப்படி பேசுற? பார்த்து பேசு என்று அதட்டினார். உங்களுக்கு ஒன்னும் தெரியாதுங்க, வாய மூடுங்க, இப்பவே அடக்கி வைக்கலனா இதுவே பழக்கமாயிரும் என்று என் மாமனாரை கருத்து கொட்ட ஆரம்பித்தார்கள். அதுவரை பொறுமையாக இருந்த நான், இப்படி சொல்வார்கள் அருண் இருக்கும் போது மட்டும் ஏன் அன்பாக பேசுவது போல் நடிக்கிறீர்கள்? உங்களின் உண்மையான குணம் இதுதானே என்று கூறினேன். என்னடி என்னையே எதிர்த்து பேசுறாயா? நீ யார் வீட்டில் இருக்கன்னு ஞாபகம் வச்சுக்கோ. என் மகன் வசதியானவன் என்று தெரிந்து கொண்டு அவனை வளைச்சு போட்டுட்டு ஒண்ணமில்லாத குடும்பத்தில இருந்து வந்தவதானே நீ என்று என் குடும்பத்தையும் பேச ஆரம்பித்தார்கள். என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நான் என் அறைக்குள் சென்று கதவை போட்டுக்கொண்டேன். அன்று முழுவதும் நான் வெளியேவே வரவில்லை. மதிய வேளையில் சமையல் செய்யணும். வெளியே வாடி என்று என் மாமியார் கூப்பிட்டார்கள். ஆனால் நான் எதுவும் பேசவில்லை. அன்று முழுவதும் நான் சாப்பிடவும் இல்லை. என் கணவர் அருண் வர நேரமாகிவிட்டது. அவரிடம் இதைப் பற்றிச் சொன்னால் கஷ்டப்படுவார். அதனால் எதுவும் கூற வேண்டாம் என்று நான் நினைத்தேன். ஆனால் என் மாமியார் அருண் உள்ளே வந்ததும், "டேய் அருண்" என்று அழ ஆரம்பித்தார். அவரும் பயந்து, "என்னாச்சுமா? ஏன் அழுகிறீங்க?" என்று பதட்டமாக கேட்டார். "உன் மனைவி இன்னைக்கு என்னை என்னெல்லாம் பேசிட்டா தெரியுமா? அம்மா மலர் என்ன பேசினா?" என்றார். "கொஞ்சம் கால் வலிக்குதுமா? மதிய சாப்பாடு மட்டும் நீ பண்ணுவியான்னு கேட்டேன். உங்களுக்கெல்லாம் சமைச்சு போட்டதுக்குதான் நான் இங்க வந்தேனா? நான் உங்களுக்கு வேலைக்காரியா? என் கணவன் உழைப்பில் தானே நீங்க எல்லோரும் சாப்பிடுறீங்க, தண்ட சோறு சாப்பிடுறீங்க. நீங்க தான் எனக்கு சமைச்சு போடணும்னு வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லிட்டா. நானும் உன் அப்பாவும் உன் தங்கச்சியும் உனக்கு தண்ட சோறாடா? நாங்க இருந்து உன்னை கஷ்டப்படுத்துறோம்னு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டா" என்று கூறினார். அதைக் கேட்டதும் எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. வெளியே சென்று, "இல்லை அருண், உங்க அம்மா மாத்தி பேசுறாங்க, நடந்தது என்னன்னு தெரியுமா?" என்று நான் சொல்ல ஆரம்பித்தேன். "வாயை மூடு மலர். என் அம்மாவையும் அப்பாவையும் நீ ஏன் அப்படிச் சொன்ன? அவங்க என்னை கஷ்டப்பட்டு வளர்த்தவங்க, அவர்களை பார்த்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. இன்னொரு முறை அவர்களை எதிர்த்து பேசாத. இத்தனை நாள் உன்னை அவங்க பொண்ணு மாதிரிதானே பார்த்துக்கிட்டாங்க, இன்னைக்கு ஒரு நாள் சமைச்சு கொடுக்கறதுல உனக்கு என்ன தலைகரம்? உன்னோட அம்மா அப்பாவுக்கு நீ சமைச்சு கொடுக்க மாட்டாயா?" என்று என்னை திட்ட ஆரம்பித்தார். பின்புறமாக நின்ற என் மாமியார் என்னை பார்த்து சிரித்துக்கொண்டு தினவட்டாக நின்றார். நான் அருணை எதிர்த்து எதுவும் பேசாமல் அமைதியாக தலை குனிந்து நின்றேன். அந்த நேரத்தில் என் மாமனார் வெளியே இருந்து உள்ளே வந்தார். "என்னடா வீட்டில் ஒரே சத்தம்? வாசல் வரைக்கும் கேட்கிறது" என்றார். அருண் நடந்ததைக் கூறினால் என் மாமனார் உண்மையைச் சொல்லிவிடுவார் என்று நினைத்த என் மாமியார், "அதெல்லாம் ஒன்னும் இல்லைங்க, அவன் இப்பதான் வேலைக்கு போயிட்டு வந்திருக்கான். பிரச்சனை பெருசா வேண்டாம். நீங்க போங்க" என்று என் மாமனாரை உள்ளே அனுப்பிவிட்டார். "நீயும் போடா. வந்ததும் வராதுமா? உன்னையும் கஷ்டப்படுத்திட்டேன். அம்மாவ மன்னிச்சிடுடா" என்று அப்படியே நல்லவங்க மாதிரி பேசினார்கள். அருணும் மறுப்பு எதுவும் சொல்லாமல் எங்கள் அறைக்குள் சென்று விட்டார். அந்த நேரத்தில் என் மாமியார், "இங்க பாருடி. இங்க நான் என்ன சொல்றேனோ அதைக் கேட்டு நீ நடந்துகிட்டேன்னா உனக்கு நல்லது. என் பையனை என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நீ ஒருபோதும் நினைக்காத. எப்போதுமே அவன் என் பேச்சதான் கேட்பான். நான் சொல்றதான் செய்வான். இந்த திருமண விஷயத்துல மட்டும் அவன் என் பேச்சு கேட்காம உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்.
அதனால அவனை உன் பக்கம் இழுத்துக்கிடலாம் என்று நீ ஒருபோதும் நினைக்காத என்றெல்லாம் மிரட்டினார். உண்மையைச் சொல்ல வேண்டுமென்றால் நான் அப்படி ஒருபோதும் நினைத்ததே இல்லை. அவர் குடும்பத்தை என்னுடைய குடும்பமாகத்தான் நினைத்தேன். ஆனால் என் மாமியார் இந்தச் சதி வேலைகளில் எனக்கு கோபத்தை ஏற்படுத்தியது. மட்டுமல்லாமல் ஒருவித பயத்தையும் ஏற்படுத்தியது. இப்போதே இவர்கள் இப்படி இருந்தால் இன்னும் என்னவெல்லாம் பிரச்சனை ஏற்படுத்துவார்கள்? இதற்கு நான் ஒரு முற்றுப்புள்ளி வைத்தே ஆகஸ்ட் வேண்டும் என்று நினைத்தேன். அன்று இரவு ஆனது. அதுவரை நான் அருணும் பேசிக்கொள்ளவில்லை. மாலை பொழுது நடந்த சம்பவம் அனைவரின் மனதிலும் ஒரு இறுக்கமான நிலையை ஏற்படுத்தியிருந்தது. எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு அமைதியாக கட்டிலில் உறங்கச் சென்றேன். என் அருகில் படுத்துக் கொண்டிருந்த அருண் என் மீது கை வைத்தார். மலர் என்று அவர் அழைத்தார். அவர் கூறிய சொல்லுக்கு பதில் கூறாமல் அமைதியாக படுத்திருந்தேன். இங்க பாரடி மலர் என்று மீண்டும் அழைத்தார். சொல்லுங்க, என்ன சொல்லணுமோ சொல்லுங்க, எல்லாம் என் காதுக்கு கேடது என்று நானும் அவரை பார்க்காமல் பேசினேன். அம்மா வயசானவங்க, அவங்களால முடியலன்னு தானே உன்கிட்ட ஹெல்ப் கேட்டாங்க. நீ ஏன் அவங்களை தண்ட சோரி என்றெல்லாம் சொன்ன? அதான் கொஞ்சம் கோபம் வந்துட்டுடி என்று அவரும் என்னை திட்டிவிட்டோம் என்ற வருத்தத்தில் பேசுவதை நான் புரிந்து கொண்டேன். அமைதியாக எழுந்து அவரை பார்த்தேன். அவரும் என்னை பார்த்து கொண்டிருந்தார். அவரின் கையை பிடித்து, உங்க மனசாட்சியை தொட்டுச் சொல்லுங்க, உங்க பெற்றோர்களை நான் தண்டசோரி என்று சொல்லி இருப்பேனா? நான் முழுவதும் வேலை பார்த்து என் உடம்பெல்லாம் டயர்டாக இருக்கிறது. அது உங்களுக்கு பார்த்தால் தெரியவில்லையா? நான் வீட்டில் சும்மாவே இருந்தால் என் உடம்பு இவ்வளவு டயர்டாக இருக்குமா? இதையெல்லாம் நீங்க ஒரு நிமிஷமாவது யோசிக்க மாட்டீங்களா என்று பொறுமையாக அவரின் கண்களை பார்த்து கூறினேன். அவர் திடீரென, அப்போ என் அம்மா போய் சொல்றாங்கன்னு சொல்றியா என்று கேட்டார். நான் உங்க அம்மாவை பற்றி பேசவே இல்லைங்க, என்னை பற்றித்தான் பேசுகிறேன். என் உடல் சோர்வையும் என் மனதில் இருக்கும் வலியையும் உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று கூறினேன். அதுவரை தன் அம்மா பேச்சை மட்டும் நம்பிக்கொண்டிருந்த என் கணவர் நிதானமாக யோசிக்க ஆரம்பித்தார். நீங்க இவ்வளவு யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க, உங்க அம்மா உண்மையில் ரொம்ப நல்லவங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு சின்ன பயம். நான் எங்கே உங்களை அவங்க கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போயிருவேனோன்னு. அது மட்டும் இல்ல. நான் இந்த வீட்டுக்கு வரும்போது வரதட்சணையா எதுவும் கொண்டு வரவில்லை. அது அவங்க மனசுல ஏதோ ஒரு ஓரத்துல சின்ன வலியை ஏற்படுத்தி இருக்கிறது. அதைத்தான் என்கிட்ட வெளிப்படுத்துறாங்க. காலங்கள் ஆனா எல்லாம் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. உங்களிடம் ஒன்றே ஒன்று மட்டும்தான் கேட்கிறேன். யார் என்ன சொன்னாலும் உடனே கோவப்பட ஆரம்பிக்காதீங்க. எது உண்மை எது பொய்ன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு பேச ஆரம்பிங்க என்று சொல்லிவிட்டு நான் உறங்க ஆரம்பித்து விட்டேன். நான் சொன்ன வார்த்தைகளில் இருந்த உண்மையை அவர் புரிந்து கொண்டார். அன்று எதுவும் பேசவில்லை. மறுநாள் காலையில் எழுந்ததும் அவருக்காக டீ கொண்டு எங்கள் அறைக்குச் சென்றேன். அவர் என்னிடம், மலர், என்னை மன்னித்துவிடு என்று கேட்டார். அந்த ஒரு வார்த்தை என் மனதில் இருந்த அத்தனை காயங்களுக்கும் மருந்தாக இருந்தது. பரவாயில்லைங்க என்றேன். நீ என்னையும் என் குடும்பத்தையும் புரிந்து கொண்டாய். உண்மையில் மனிதருக்கு நிம்மதியாக இருக்கிறது மலர். உன்னிடத்தில் வேறொரு பெண் இருந்தால் நிச்சயம் என்னிடம் கோபமாக நடந்து கொண்டிருப்பாள். என் அம்மாவை குறை சொல்லிக் கொண்டே இருப்பாள். ஆனால் உன் அளவிற்கு எனக்கு பொறுமை இல்லாமல் போய்விட்டதே என்று நினைக்கும் போதுதான் வருத்தமாக இருக்கிறது என்றார். அவரிடம் எந்த பதிலும் கூறாமல் சிறு புன்னகை மட்டுமே என் முகத்தில் தோன்றியது. சரிங்க, வேலை இருக்கு, கிளம்புகிறேன் என்று நான் கிளம்பும் போது என் கையை பிடித்து இழுத்து என்னை அணைத்துக் கொண்டார். உண்மையில் ரொம்ப தேங்க்ஸ் மலர் என்று சொல்லி என் கன்னத்தில் எதிர்பாராத நேரத்தில் ஒரு முத்தமிட்டார். என்னங்க இது? காலையிலேயே வெளியே உங்க தங்கச்சி பிரியா இருக்கிறாள். விடுங்க, நான் போகட்டும் என்று வெட்கத்தோடு கூறினேன். ஆனால் அவர் என்னை விடவே இல்லை. சின்ன சின்னதாக அவருக்கு தோன்றிய இச்சைகளை நிறைவேற்றிக் கொண்டிருந்தார்.
எனக்கும் அது பிடித்திருந்தாலும் யாரும் வந்து விடுவார்களோ என்ற பயமும் இருந்தது. விடுங்க போகட்டும் என்று சிரித்துக் கொண்டே இருந்தேன். நான் நினைத்தது போலவே என் மாமியார் எங்கள் அறையின் கதவை திறந்தார். அவர் உள்ளே வருவார் என்று நாங்கள் இருவரும் எதிர்பார்க்கவில்லை. என் கணவர் பயத்தில் சற்று ஓரடி தள்ளி நின்றார். உள்ளே என்ன நடந்திருக்கும் என்பதை புரிந்து கொண்ட என் மாமியார் என்னை முறைத்து பார்த்துக் கொண்டிருந்தார்கள். நான் அப்போதே புரிந்து கொண்டேன். சரி, இன்னைக்கு கட்டாயம் இன்னொரு சம்பவம் இருக்கு. நம்ம மாமியார் நம்மள வச்சு செய்ய போறாங்க என்று மனதிற்குள் நினைத்தேன். என்னமா சொல்லுங்க என்று என் கணவர் கூறினார். ஒன்னும் இல்லைடா. உன் தங்கச்சி காலேஜ் பீஸ் கட்டணும். பணம் கேட்டாள் என்றார்கள். உடனே என் கணவர் அவரிடமிருந்து பணத்தை கொடுத்தார். நானும் அங்கே இருந்து சென்று வேலைகளை ஆரம்பித்தேன். என் கணவர் ஆபீஸ் கிளம்பும் போது எப்பொழுதும் அவர் அம்மாவிடம் மட்டும்தான் சொல்லிவிட்டு கிளம்புவார். ஆனால் அன்று அவர் அம்மாவிடம் சொன்னதற்குப் பிறகு மலர் ஆபீஸ் போயிட்டு வரேன் என்று என்னிடமும் கூறினார். நானும் வாசல் வரை சென்று அவரை வழியனுப்பிவிட்டு உள்ளே வந்தேன். என் மாமியாரால் அதைத் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. என் மகனை கொஞ்சம் கொஞ்சமாக உன் பக்கம் இழுக்கலாம்னு நீ நினைக்கிறியா என்று கூறினார்கள். இங்க பாருங்க அத்தை. அவர் உங்கள் மகன். உங்களுக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கிறதோ அதேபோல் அவர் என் கணவர். அவர் மீது எல்லா உரிமையும் எனக்கும் இருக்கிறது. நான் உங்கள் இருவரையும் பிரிப்பதற்காக வரவில்லை. உங்கள் குடும்பத்தில் ஒரு உறுப்பினராக வாழ வந்திருக்கிறேன். தயவு செய்து அதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு நான் வேலையை செய்ய ஆரம்பித்தேன். என்னடி எதிர்த்து பேச மாட்ட. இப்ப பதில் சொல்ற என்று என் மாமியார் கூறினார்கள். நான் எந்த பதிலும் கூறவில்லை. அமைதியாக என் வேலையை மட்டும் பார்த்துக் கொண்டிருந்தேன். கேட்டால் பதில் சொல்ல மாட்டாயா என்று கோபத்தில் கத்தினார்கள். என்ன அத்தே, உங்களுக்கு என்ன பிரச்சனை? பதில் கூறினால் எதிர்த்து பேசுறேன்னு சொல்லுறீங்க. பதில் பேசாமல் வேலை செய்து கொண்டிருந்தால் ஏன் பேச மாட்டேன்னு கேளறீங்க. இப்ப நான் என்னன்னு செய்யணும்? பேசாம உங்ககிட்ட மகன்கிட்ட இப்படி எல்லாம் நடக்குது. நான் என்ன செய்யலாம்னு கேட்கிறேன். அவர் எப்படி சொல்கிறாரோ அப்படியே பண்ணட்டுமா என்று நான் கூறியதும் அமைதியாக சமையலறை விட்டு வெளியே சென்று விட்டார். இப்படியே முட்டலும் மோதலுமாக நாட்கள் சென்றன. நானும் ஒரு அழகான குழந்தையை பெற்றெடுத்தேன். என்னை வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்த என் பெற்றோர்கள் மீண்டும் என்னை ஏற்றுக்கொண்டார்கள். என் பிரசவத்திற்காக என் அம்மாவின் வீட்டிற்குச் சென்று 2 மாதங்கள் கழித்துதான் என் மாமியார் வீட்டிற்கு வந்தேன். எனக்கு அழகான ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அவள் பெயர் தீபா. என் மாமியார் இரட்டை வேஷம் போட்டாலும் என் கணவரும் என் மாமனாரும் என்னிடம் நன்றாக நடந்து கொண்டார்கள். அதனால் அவர்கள் செய்யும் அந்த இழிவான செயல்கள் என்னை பெரிதாக பாதிக்கவில்லை. 2 வருடங்கள் சந்தோஷம், பிரச்சனை, சண்டை என்று வாழ்க்கை கடந்து கொண்டிருந்தது. 2 வருடத்தில் எனக்கு 2வது பெண் குழந்தையும் பிறந்தது. 2 குழந்தைகளும் 2 தேவதைகள் போல் இருப்பார்கள். ஆனால் என் மாமியாருக்கு ஆண் குழந்தை இல்லை என்ற வருத்தம் இருந்தது. உன்னால் வீட்டிற்கு ஒரு வாரிசை பெற்றுக் கொடுக்க முடியவில்லை என்று என்னை அடிக்கடி திட்ட ஆரம்பித்தார்கள். ஒரு கட்டத்திற்கு மேல் என்னால் அதை சகித்துக் கொள்ள முடியவில்லை. பொறுத்துக் கொள்ளவும் முடியவில்லை. என் கணவரிடம் உங்கள் அம்மா இப்படியே சொல்கிறார்கள். நான் என்ன செய்வேன் என்று நான் ஒரு புறம் புலம்பிக் கொண்டிருந்தேன். அதே நேரத்தில் நம்ம வீட்டுக்கு வாரிசு வேணும். அவளோ 2 குழந்தை போதும் என்று குடும்பக் கட்டுப்பாடு செய்துவிட்டாள். அதனால் நீ இன்னொரு திருமணம் செய்து கொள் என்று என் மாமியார் என் கணவரை வற்புறுத்திக் கொண்டிருந்தார். என் கணவர் அவர்கள் அம்மாவிடம் எத்தனை முறை சொல்லிவிட்டார். 2 பெண் குழந்தைகள் இருந்தால் என்ன அம்மா? ஆண் குழந்தைகள் மட்டும்தான் நம் குழந்தைகளா என்று கேட்டாலும் அவர்கள் அம்மாவுக்கு அது புரியவில்லை. எப்படியாவது என்னை அருணிடமிருந்து பிரித்து வைக்க வேண்டும் என்று திட்டமிட்டார். ஒரு கட்டத்திற்கு மேல் அருண் எங்கள் இருவர் மீதும் கோபப்பட ஆரம்பித்தார்.
ஆனால் என் மீது என்ன தவறு இருக்கிறது? நான் என்ன செய்வேன்? அந்த கோபம் அருணை என்னிடம் அன்பாக நடந்து கொள்ள விடாமல் தடுத்தது. இன்னொரு புறம் எப்ப பார்த்தாலும் இன்னொரு திருமணம் செய்து கொள் என்று அம்மா பிரச்சனை செய்து கொண்டே இருந்தார்கள். உண்மையில் முதல் மனைவி உயிருடன் இருக்கும்போது இரண்டாம் திருமணம் செய்து கொள்வது சட்டப்படி செல்லாது என்பது என் மாமியாரின் மண்டைக்கு தெரியவில்லையோ என்னவோ. அதை அவர்களுக்கு புரிய வைப்பதற்குள் என் மண்டை காய்ந்துவிடும் போலத்தான் இருந்தது. காலங்கள் கடந்தன. என் கணவரின் அத்தை மகளை அவருக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்ற என் மாமியாரின் ஆசை அதிகரித்துக் கொண்டே இருந்தது. காரணமே இல்லாமல் ஏதேதோ பிரச்சனைகளை எங்கள் இருவருக்கும் இடையில் ஏற்படுத்திக் கொண்டிருந்தார். ஒரு கட்டத்திற்கு மேல் எங்கள் இருவருக்குமே இந்த திருமண வாழ்க்கை கசந்தது. வீட்டில் முக்கியமான பொருட்களை எடுத்து ஒழித்து வைத்துக் கொள்வார் என் மாமியார். நாங்கள் இருவரும் அதைத் தேடுவோம். கடைசியில் எங்கள் இருவருக்கும் சண்டையே வந்துவிடும். பிறகு சம்பந்தமே இல்லாத ஒரு இடத்தில் அந்த பொருள் கிடைக்கும். அதை தேடிக் கண்டுபிடிக்கும் போது என் கணவர் என் மீது கோபப்படுவார். இதே போன்ற பல மோசமான சம்பவங்களை என் மாமியார் செய்து கொண்டிருந்தார். ஒருநாள் இதே போன்ற ஒரு பிரச்சனையை என் மாமியார் எங்கள் இருவருக்கும் இடையில் ஏற்படுத்தினார்கள். பொறுமையை இழந்த என் கணவர், உன்னை ஏன் நான் திருமணம் செய்து கொண்டேனோ, ஏன் உன்னை திருமணம் செய்த நாளிலிருந்து இப்பொழுது வரைக்கும் சண்டை மட்டும்தான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. மனிதன் நிம்மதியாகவே இருக்க முடியவில்லை என்று சொல்லிவிட்டுச் சென்று விட்டார். அந்த ஒரு வார்த்தை என்னை உயிரோடு கொன்றுவிட்டது. என்னால் அந்த வார்த்தையை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. கண்ணீரும் வரவில்லை. சாதாரணமாக மூச்சு விடுவதற்கு கூட எனக்கு கஷ்டமாக இருந்தது. என் மாமியார் வந்து, இதுதான் ஆரம்பம் மலர். நீ சீக்கிரமாகவே என் பையனை விட்டு நிச்சயம் போவா. என் பையனுக்கு எங்க அண்ணன் மகளை நான் திருமணம் செய்து வைப்பேன். இந்த வீட்டுக்கும் ஒரு வாரிசு வரும். நீ பார்க்காததான் போற என்று சொன்னார்கள். அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை என் மனதில் இருந்த சின்ன நம்பிக்கையும் முடித்து அறிந்தது. நான் காதலித்து கரம் பிடித்தவர் என்னை இம்சியாக நினைத்துவிட்டார். அவருடன் வாழ்ந்த இத்தனை வருட வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாமல் போய்விட்டது என்று நினைக்கும்போது அழுகை மட்டுமல்ல, கோபம், வருத்தம், ஏமாற்றம் என்று எல்லாமே வந்தது. போதும், இந்த உறவை தக்க வைத்துக் கொள்வதற்காக நான் பட்ட கஷ்டமெல்லாம் போதும் என்று என் கண்ணீரை துடைத்துக் கொண்டு என் குழந்தைகளையும் கூட்டிக் கொண்டு நான் கிளம்பினேன். ஏற்கனவே பெற்றோர்களை எதிர்த்து இந்த திருமணத்தை செய்ததால் என் பெற்றோர் வீட்டிற்கு செல்ல மனமில்லை. அதனால் என் தோழியின் வீட்டிற்கு என் பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு சென்று விட்டேன். இனி யாரும் எனக்கு தேவையில்லை. நான் படித்திருக்கிறேன். திருமணத்திற்கு முன்பு நான் வேலைக்கு சென்று கொண்டிருந்தேன். என்னால் என் குழந்தைகளை நிச்சயம் நன்றாக வளர்க்க முடியும். யாரிடமும் நான் கையேந்த வேண்டிய அவசியம் இல்லை. சுயமரியாதையோடு வாழ்ந்தால் போதும் என்ற முடிவை எடுத்தேன். வேலைக்குச் சென்ற என் கணவர் வீட்டுக்கு வரும்போது அந்த வீட்டில் நாங்கள் இல்லை. அவள் அம்மா வீட்டுக்குச் சென்று விட்டாள் என்று என் மாமியார் சொல்லியிருக்கிறார்கள். நீ இப்ப போய் அவளை கூப்பிட்டா அவளுக்கு இதே பழக்கமாயிடும். பிறகு உன் பேச்சைக் கேட்க மாட்டாள். அவளாவே வருவா என்று என் மாமியார் சொல்லிவிட்டார்கள். அதனால் என் கணவரும் என்னைத் தேடி வரவில்லை. ஒரு வாரம், ஒரு மாதமாக கடந்தது. என் கணவர் என்னைத் தேடி வரவில்லை. நானும் சிறிது பணம் என் கையில் சேர்த்து வைத்திருந்ததால் என் தோழியின் வீட்டுக்கு அருகில் இருந்த ஒரு வாடகை வீட்டிற்குச் சென்றேன். என் குழந்தைகள் இருவரும் பள்ளி செல்லும் வயதுதான். அதனால் அவர்களை பள்ளிக்கு அனுப்பிவிட்டு நான் வேலைக்குச் செல்லலாம் என்று முடிவை எடுத்தேன். ஆனாலும் என் மனதில் இந்த ஒரு மாதத்தில் என் கணவர் என்னைத் தேடி வரவில்லையே என்ற வருத்தம் இருந்தது. அன்று என் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புவதற்காக கிளம்பிக் கொண்டிருந்தேன். அப்போது என் கணவர் என் வீட்டு வாசலில் வந்து நின்றார். அவரை உள்ளே வாங்க என்று சொல்வதற்கு கூட எனக்கு மனமில்லை. அமைதியாக நின்றேன். குழந்தைகள் அவரை பார்த்ததும் அப்பா என்று ஓடி அவர் காலை பிடித்துக் கொண்டார்கள்.
தன் குழந்தைகளை கட்டி அணைத்தபடி அவர் கண்களிலிருந்து கண்ணீர் அருவியாக கொட்டியது. ஏன் மலர், என்னிடம் சொல்லாமல் சென்றாய்? உன்னை எங்கெல்லாம் தேடினேன் தெரியுமா என்று கூறினார். அவர் நிஜமாகவே என் மீது அன்பு வைத்திருந்தாலும் அவர் மீது இப்பொழுது எந்த கோபமோ அன்போ எதுவுமே இல்லை. பேசாமல் அமைதியாக கல்லாக நின்றேன். நான் மட்டும் இல்லை, என் மனமும் கல்லாக நின்றது. என்னை மன்னித்துவிடு மலர். வா, நம் வீட்டுக்குப் போகலாம் என்று அருண் என்னை அழைத்தார். நீ இல்லாத இந்த நாட்கள்தான் நான் உன்னை எவ்வளவு காதலித்தேன். இப்பொழுது உன்னை எவ்வளவு காயப்படுத்தியிருக்கிறேன் என்பதை எனக்கு புரிய வைத்தது. தவறு என் மீதுதான். ஆரம்பத்திலேயே என் அம்மாவின் நோக்கத்தை தெரிந்து கொண்ட நான் அவர்களை அப்படி பேச அனுமதித்திருக்க கூடாது. சில இடங்களில் அமைதியாக இருப்பது கூட தவறு என்பதை இப்போதுதான் புரிந்து கொண்டேன். நீ இல்லாத இந்த நாட்கள் உன் அருமையே எனக்கு புரிய வைத்தது. அன்று நான் எப்படி அப்படி பேசியிருக்க கூடாது. நான் செய்தது பெரிய தவறுதான் மலர். என்னை மன்னித்துவிடு என்று கூறியபடி என் கால்களைத் தொட ஆரம்பித்தார். கல்லாக இருந்த என் மனம் கரைய ஆரம்பித்தது. மன்னிக்க மனம் இருந்தாலும் அன்பின் பிடியிலிருந்து விலகவும் முடியவில்லை. அவரை முழுமையாக ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை. நீங்கள் ஏற்படுத்திய காயத்தை இன்றைக்கும் என்னால் மறக்க முடியாது. இதே போன்ற வார்த்தைகளை நான் கூறியிருந்தால் நீங்கள் என்னை விட வேகமாகவே பல முடிவுகளை எடுத்திருப்பீர்கள் என்று கூறியதும் என் கண்களிலிருந்து கண்ணீர் அருவியாக கூட்டியது. மலர், என்னை மன்னிக்க மாட்டாயா என்றார். நீங்கள் ஏற்படுத்திய காயம் ஆறும் வரைக்கும் நான் இங்கேயே இருக்கிறேன். காலம் எல்லாவற்றையும் மாற்றும். எனக்கு கொஞ்சம் டைம் வேண்டும். நீங்கள் குழந்தைகளை எப்பொழுது வேண்டுமானாலும் வந்து பார்த்துக் கொள்ளலாம். இங்கு நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் வரலாம். ஆனால் என் கணவராக அல்ல, என் குழந்தையின் தந்தையாக. என் மனம் மாறும் வரை என்னை தொந்தரவு செய்யாதீர்கள் என்றேன். அன்று ஒரு அம்மாவாக நான் எடுத்த முடிவு சரியா இல்லையா என்று தெரியவில்லை. ஆனால் ஒரு பெண்ணாக நான் எடுத்த முடிவு சரிதான் என்று தோன்றியது. சுயமரியாதை இல்லாத வாழ்க்கை நரகத்தை விட கேவலமானது என்பதை நான் புரிந்து கொண்டேன். எந்தச் சூழ்நிலையிலும் என் சுயமரியாதையை நான் இழக்கத் தயாராக இல்லை. அவரும் சிறிது நேரம் தன் குழந்தைகளோடு விளையாடிவிட்டு மனம் இல்லாமல் அங்கிருந்து கிளம்பினார். நாங்கள் பிரிந்திருந்த இந்த நாட்களில் என் ஆத்தனார் பிரியாவிற்கு திருமணம் நடந்தது. அங்கு நான் ஒரு விருந்தினராக மட்டுமே கலந்து கொண்டேன். நாங்கள் பிரிந்திருந்த இந்த நாட்களில் முடிந்துவிட்டது என்று நினைத்த காதல் மீண்டும் தொடர ஆரம்பித்தது. பிரிவு வழியே தந்தாலும் காதல் உண்மையானதாக இருந்தால் நிச்சயம் அந்தக் காதலை மீண்டும் தளிர்க்க வைக்கும் என்பது உண்மையாகிவிட்டது. ஒருநாள் என் மாமியார் பாத்ரூமில் வலிக்குக் கீழே விழுந்துவிட்டார். அவரை ஆஸ்பத்திரியில் சேர்த்திருந்தோம். என் ஆத்தனார் 8 மாத கர்ப்பமாக இருந்ததால் அவளால் என் மாமியாரை பார்த்து கொள்ள முடியவில்லை. இந்த தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் அவர்களுக்கு மகள் ஸ்தானத்தில் இருந்து நான் அனைத்தையும் பார்த்து கொண்டேன். ஆனால் என் கணவரின் வீட்டில் நான் தங்கவில்லை. வேண்டிய உதவிகளைச் செய்துவிட்டு நாங்கள் தங்கியிருந்த வாடகை வீட்டுக்கு வந்துவிடுவேன். என் குழந்தைகளும் என்னுடன் தான் இருந்தார்கள். பிரிந்திருந்த இத்தனை வருடங்களில் பணத்தேவை என்று ஒரு முறை கூட என் கணவரைச் சார்ந்து வரவில்லை. இது பெருமைக்காக அல்ல, என் சுயமரியாதைக்காக. என் மாமியார் இப்பொழுது முழுவதுமாக குணமாகிவிட்டார்கள். இனி என் உதவி அவர்களுக்கு தேவைப்படாது என்ற நிலையில் இனிமேல் இந்த வீட்டுக்கு நான் வரப்போவதில்லை என்று சொல்லிவிட்டு வந்துவிட்டேன். ஒரு மனைவியாக, ஒரு அம்மாவாக, ஒரு அண்ணியாக, ஒரு மருமகளாகவும் நான் சரியாகத்தான் இருந்திருக்கிறேன் என்று நிம்மதி எனக்கு இருந்தது. சிறிது நாட்களில் என் வீடு தேடி என் கணவர் மட்டுமல்ல, என் மாமியாரும் வந்தார்கள். அவர்கள் செய்த தவறை நினைத்து என்னிடம் மனதார மன்னிப்பு கேட்டார்கள். அதுவரை அவர்கள் மீது எனக்கு கோபமும் வருத்தமும் இருந்தது. ஆனால் வயதில் மூத்தவர்கள் மனதார மன்னிப்பு கேட்கும்போது என் கோபம் அத்தனையும் காணாமல் போனது.
நான் அத்தனை வருடங்கள் அந்த வீட்டில் இருந்தபோது எனக்கு எப்பொழுதும் ஆதரவாக இருந்தது என் மாமனார்தான். அவர் நம் வீட்டுக்கு வாமா என்று சொல்லும்போது என்னால் மறுப்பு சொல்ல முடியவில்லை. சரிங்க மாமா என்று கூறி அவர்களுடன் கிளம்பிவிட்டேன். அந்த நாளிலிருந்து எங்கள் குடும்பம் சந்தோஷமாக இருந்தது. ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அன்பாக நடந்து கொண்டார்கள். நான் வேலைக்குப் போவதை நிறுத்தவில்லை. ஒரு பெண் சம்பாதித்து அவள் சொந்த முயற்சியில் அவள் வாழ்க்கையை நடத்துவது எவ்வளவு பெரிய சந்தோஷம், நிம்மதி, மரியாதையை தரும் என்பதை நான் புரிந்து கொண்டேன். இத்தனை நாள் கஷ்டம் இந்த பாடத்தை எனக்கு கற்றுக் கொடுப்பதற்காகத்தான் கடவுள் நடத்தியிருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டேன். நடந்த அத்தனையும் மறந்துவிட்டு இப்பொழுது நாங்கள் சந்தோஷமாக வாழ்கிறோம். என் கணவரும் சரி, என் மாமியாரும் சரி, எந்த இடத்திலும் என்னை மதிப்பு குறைவாக நடத்தவில்லை. என் குழந்தைகளும் எங்களை பார்த்து நல்ல குழந்தைகளாக வளர்ந்தார்கள். எல்லா பிரச்சனைக்கும் ஒரு நாள் நிச்சயம் முடிவு இருக்கும். அது அத்தனையும் நாம் எடுக்கும் தைரியமான முடிவில்தான் இருக்கிறது. சிந்தித்துச் செயல்படுவோம். நன்றி.